என்னால நம்பவே முடியல பிரபாகர். சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள லவ் அது இதுன்னு போய் இவங்க எப்படி மீட் பண்ணீங்க? அவங்களாம் ஒன்றும் ஹெல்ப் கேட்டு வரல தமிழ். ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவங்கள மீட் பண்ணேன். ரேவதி நீயா? சாரி ரேவதி, ஏமால எந்த மிஸ்டேக் இல்ல. சாரதா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தாரு. சாரி, யார் உன் ஃப்ரெண்டா? அண்ணா எனக்கு பேச நேரம் இல்லண்ணே. என் மாமாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க. நாங்க கிளம்புறோம். எங்க பைக் எடுங்க. ஏய் நல்ல மோகன் இதுக்கு உங்களை துரத்துறான். அவன பக்கத்துல இப்பதான் பார்த்தேன் நானு. ஐயோ நாங்க நல்லா மாட்டிக்க போறோம். அண்ணா நானே இவரை லவ் பண்றோம். எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்கல. அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா. ரேவதி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, முதல்ல வண்டியில உட்காரு. சாரிண்ணா, நான் அப்புறமா பேசுறேனா. ஏய் நில்லுங்க. எப்படியும் பைக்ல போனா அவங்க பாத்துருவாங்க. கார்ல போலாம் வாங்க. பாஸ் ஏன் யோசிக்கிறீங்க? பைக்கிங் நிக்கட்டும், கார்ல உட்காருங்க. என் வீட்டுக்கு போயிடலாம். அங்க போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா ரேவதி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, போய் கார்ல உட்காரு. வண்டி ஓரம் பண்ணி போடுங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை தமிழ். உங்களை மாதிரி நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. இந்த ராஸ்கல் மோகன் வரை உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்தா தமிழ். பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். நீங்க சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணலாம்? ரேவதி நீ முதல்ல கூட கிளம்பு. நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். மற்றெல்லாம் பொறுமையாக பேசிக்கலாம். தமிழ் என்ன பேசுறீங்க நீங்க? வீட்டில் இருந்தா பிரச்சனை ஆகும் தான் 2 பேரும் வெளில வந்திருக்காங்க. அந்த இடியட் வர தேடிக்கிட்டு இருக்கான் தமிழ். கிடைச்சா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல ரேவதியை கொண்டு போய் விடுறது எனக்கு இன்னும் சரியா புரியல. பிரபாகர் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. முதல்ல அதுவே பெரிய தப்பு. அங்கதான் ப்ராப்ளம் ஆகி போச்சு தமிழ். இதுக்கப்புறம் அவளால எப்படி அங்க இருக்க முடியும்? இருந்திருக்கணும், அங்கிருந்து சாதிச்சிருக்கணும். 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா வீட்லயே மாமா இருக்காரு. அவர் வயசுல பெரியவர். அவர்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்க போறாரு. 2 பேரும் சேர்த்து வச்சிருப்பாரு. அதை விட்டுட்டே இப்படி தப்பான ரூட்ல யோசிக்கிறாங்க. வீட்லயும் இவங்களை அப்போஸ் பண்றாங்க, வெளியில இவங்க சப்போர்ட் பண்றது ஆள் கிடையாது. இப்படி டப்புனு வெளியே கிளம்பி விட்டா இவங்க எங்க தங்குவாங்க? இவங்க யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் யோசிக்காம தமிழ் ப்ளீஸ் கூல் டவுன். முதல்ல அங்க என்ன நடந்துச்சு, எதனால இவ வெளியில வந்தா தெளிவா கேளுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சொன்னாதான் தெளிவா புரியும். சரவணகுமார் முதல்ல பவித்ராவை தான் பொண்ணு பார்க்க போயிருக்காரு. போன இடத்துல ரேவதியை பார்த்திருக்காரு. அவருக்கு பிடிச்சு போச்சு. வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. முதல்ல அப்ஜெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஓகே சொல்லி கல்யாண சிஸ்டர் கிட்டே இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. ஆனா அவங்க இதுக்கு ஒத்துக்கல. பவித்ராக்கு பார்த்த மாப்பிள்ள என் தங்கச்சிக்கு சரிப்பட்டு வராதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அப்ரோச் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ரேவதி ஓகே சொல்லி இப்ப லவ் பண்ணிருக்காங்க தமிழ். இப்ப அது இல்ல பிரச்சனை. பெரியவங்களா பார்த்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையா வீட்டை விட்டு வெளியே வந்து காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் அதான் சொல்ல வரேன். இவரோட பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஓகே சொல்லியிருந்தா எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. அந்த முட்டாள் மோகனும் அவங்க அம்மாவை சேர்ந்துக்கிட்டு ரேவதி கிட்ட மறந்துட சொல்லி மிரட்டி வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேலேயும் சைலண்டா இருந்தா பிரிஞ்சிடும் பயந்துருக்காங்க. அந்த பயத்துல தான் கவுன்சிலர் மாதிரி சில ஆட்களை கூட்டு போய் ரேவதியை வெளில கூட்டு வந்துட்டாரு. போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு தமிழ். அங்க நடந்த தகராறுல இவரு மோகனை அடிச்சிட்டாரு. அந்த கோவத்துல தான் மோகன் இவர் அடிக்கணும்னு வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் உங்க அப்பாவோட தகராறு பண்ணி அவர் மேலே கை வச்சிருக்கான் தமிழ். அக்கம் பக்கம் இருந்தவங்க தான் மோகனை மிரட்டி அங்க இருந்தவனை விரட்டி விட்டுருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல பிரபாகர். எல்லா விஷயத்தையும் தப்பா டீல் பண்ணி இப்படி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. பவித்ரா பொண்ணு பார்க்க போனவர் எனக்கு பவித்ரா பிடிக்கல, பவித்ரா வீட்டில் தங்கி இருக்கிற இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு சொன்னா யாராச்சும் ஏத்துப்பாங்களா? கோவப்படத்தானே செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இப்ப என்ன ஆகி போச்சு? எதுக்காக உங்க வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு கூட்டு வரணும்? நாளைக்கே இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா கூட இவர் பண்ணது சரின்னு ஒத்துக்கலாம். அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. உங்களுக்கு ரேவதியை பிடிச்சிருக்கு, உங்க வீட்டை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க வீட்டுல மனசு மாற இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஆள்லாம் கூட்டு போய் நாங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி உங்களை கூட்டு வந்துட்டீங்க? சாரி சார்.
நான் பண்ண தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? அதான் யார்கிட்டயும் பேச முடியாத அளவுக்கு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்களா? சார், எனக்கு இவளை வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வரணும், இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைலாம் கிடையாது. எல்லாரோட சமூகத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா இப்படி ஒரு டென்ஷனான சூழ்நிலை உருவாக்குனது பவித்ரோட அம்மா தான் சார். ரேவதி அவங்க கண்டபடி அடிச்சிருக்காங்க, ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க. நான் ரேவதியை சூஸ் பண்ண மெத்தட் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நானும் என் குடும்பத்தில் இருக்கவங்களும் தப்பானவங்க கிடையாது சார். அவங்க பொண்ணை நான் வேணாம்னு சொல்லிட்டேங்கிற கோபம் இருக்கலாம், அதுக்காக நாங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன சார் நியாயம் இருக்கு? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? பார்க்க போன பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? சார், என்னோட தப்பை நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன் சார். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே சார் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். வெயிட் பண்ணுங்க, பவித்ராவோட கல்யாணம் முடிஞ்சதும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன் சார். ஆனா அவங்க ரேவதியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது எப்படி சார் என்னால் பொறுத்துக்க முடியும்? எனக்கு இவளை பிடிச்சிருக்கு சார், லவ் பண்றேன், இவளை என்ன லவ் பண்றா. அது தவிர நாங்க என்ன சார் தப்பு பண்ணிட்டோம்? என்னால இவ கஷ்டத்தை அனுபவிக்கிறா, அதனால தாங்கிக்க முடியல சார். அந்த எமோஷனால தான் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். இவளை நான் வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்தது, மோகனை நான் அடிச்சது எல்லாமே தப்பு தான் சார். என் அப்பாவே ஏன் இப்படி பண்ணணும்னு ரொம்ப சங்கடப்பட்டார் சார். வீட்டில் பெரியவங்களோட கலந்து பேசி இது எப்படியா ஸ்மூத்தா முடிக்கணும் தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள மோகன் எங்க வீட்டுக்கு வருவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல சார். அங்க இருந்தா பிரச்சனை ஆகும் தான் நாங்க வெளியில கிளம்பணும். ஆனா அதுக்குள்ள என் வீடு வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணி மோகனி அப்பா அடிச்சார் சார். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். விடுங்க சார், ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க. அவன் எப்பவுமே அப்படிதான், சரியான இடியட். எதையுமே யோசிக்க மாட்டான், தெரியாம பண்ணிட்டு சாரி கேட்ட கூட விட மாட்டான், பழி வாங்கணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பான். இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ் சார் இருக்காருல்ல, நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். தமிழ், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க ஆரம்பத்தே சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது பேசி ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா 2 சைட்லயும் மாறி மாறி இப்படி பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் போய் எப்படி பேசுறது? மோகன் வேற கோவத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க, எப்படி காம்ப்ரமைஸ் ஆவாங்க? எனக்கு இதெல்லாம் சரி வரும்னு தோணல. ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். ஏய், என்ன பேசுற நீ? அம்மா என்ன பொண்ணாச்சுன்னு உனக்கு அடைக்கலை கொடுத்து வச்சிருக்காங்க. நீ அவளுக்கு போய் துரோகம் பண்ணனா நான் போய் எப்படி பேச முடியும்? அண்ணா சாரிண்ணா, நான் பண்ணது தப்பாவே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு துரோகம் நினைச்சது கிடையாது. அம்மா இல்லாத பொண்ணுன்னு மாமா என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல மாமா என் விருப்பத்துக்கு எதிரா இருக்காரு. என்ன அவங்க வீட்டு பொண்ணா நினைக்கிறாங்கன்னா எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? ஏன் இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? நீ பண்ண தப்பு இப்போதான் உனக்கு புரியுதா? புரியுது. பவித்ராக்காக்கு வந்த மாப்பிள்ளைய நான் பாத்திருக்கவே கூடாது. ஆனா இவர் தான் என்ன லவ் பண்றேன்னு கம்பல் பண்ணாரு. ஆரம்பத்துல நான் வேண்டான்னு தான் சொன்னேன், வேணா கேட்டு பாருங்க. இவர் வேண்டான்னு சொன்னதை பவித்ராக்காவே பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்னால இவர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அப்பவே இவங்க வீட்லயே சொன்னேன், நீங்களும் துளசி அக்காவும் நினைச்சா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும்னு. இப்ப நீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டா சத்தியமா சொல்றேன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். என்ன பேசுற நீ? அச்சி காது எல்லாம் திருப்பி அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தனா? இல்லண்ணே, எனக்கு வேற வழி தெரியலண்ணே. எனக்கு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்காக என் அக்காவை மீறிலாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் கூட இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு இருக்கிறது அவங்க மட்டும் தானே, வேற யாரு இருக்கா சொல்லுங்க. ப்ளீஸ் நீங்க தான் அக்கா மாமா கிட்ட பேசி எப்படியாவது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். தமிழ், எனக்கு பார்க்கவே சங்கடமா இருக்கு தமிழ், ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுன்னு புரியல பிரபாகர். ஏற்கனவே உங்க பட்சத்து பேச போய் தான் வரதன் சார் வீட்டுல நான் வேண்டாம் நினைட்டேன். இப்ப எங்க மாமனார் வீட்டுல பகைச்சின்னு தான் யோசிக்கிறேன். அவங்கள விடுங்க தமிழ், அது ஒரு நாஸ்டி ஃபேமிலி. அவங்க உங்களை புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. பிரபாகர், வரதன் சார் அது எனக்கு தெரிஞ்சவர் தான், சொந்தக்காரர் கூட கிடையாது. ஆனா என்னோட மாமனார் வீடு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆனா கூட அப்புறம் சொந்த மேல ஆயிடும். அப்புறம் நானும் துளசி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஐயோ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு. மாமா கோவத்துல இருக்கிறதுனால அக்கா இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. இப்ப நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் எங்களை சேர்த்து வைக்க யாருமே இல்லாம போயிடுவாங்க. என்னால மட்டும் என்னத்த பண்ண முடியும்? நீங்க சொன்னா அங்க எல்லாரும் கேட்பாங்க. மூத்த மாப்பிள்ளைங்கிறதால பெரிய மாமா உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. நீங்களும் துளசி அக்காவும் சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. உனக்காக நாங்க போய் பேசி என் பேரை கெடுத்துக்கணும்னு சொல்ல வரியா? ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல.
எங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்களேன். உங்க காலை சிச்சி ஏந்திர லூஸ் மாதிரி காலெல்லாம் வந்துகிட்ட. ப்ளீஸ்ண்ணே. சரி அழாத. எல்லாத்தையும் வீட்டு விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன் அடிக்கிற டைல எல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஆனா பிரச்சனை வந்தா யார் ஃபேஸ் பண்றது? தமிழ், நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாருன்னே தெரியாத பல பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ரேவதி ஒரு வகையில உங்க சொந்தக்கார பொண்ணு. அப்பா அம்மான்னு யாருமே அவசரம் இல்லாம தனியா நிக்கிறா. பிரபாகர் இதனால என்ன பிரச்சனைன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஈஸியா கல்யாணம் பண்ணி ஜோடியா கூட சேர்த்து வச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் பல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். தமிழ், குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். பின்னாடி அதை சரி பண்ணிக்கலாம், விடுங்க. என்னடா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இவெல்லாம் இதை பத்தி பேசணும்னு யோசிக்கிறீங்களா? என் பிரச்சனையே வேற, அதை விடுங்க. இவங்க அம்மா இறந்தப்ப நம்ம என்ன பேசணும்? எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு பேசணுமா இல்லையா? இப்ப காலில் விழுந்து ஹெல்ப் பண்ணுங்க அண்ணான்னு கேக்குது. இதுக்கு மேல யோசிக்கிறது நியாயமே இல்லை தமிழ். இவங்க ஒன்றும் செய்யக்கூடாத தப்ப செய்யலையே. ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லையே. பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த வேதனை இவங்களும் அனுபவிக்கணுமா? பேசாம கல்யாணம் பண்ணி வச்சலாம் தமிழ். சின்ன பொண்ணு பாவம், இவங்களெல்லாம் அள வைக்கவே கூடாது. நம்மளை நம்பி வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சலாம் தமிழ். மாமா கிட்ட போய் பேசுங்க ப்ளீஸ். சரிம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் போய் பேசி பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணே. அவசரப்பட்டு தேங்க்ஸ்லாம் ஒன்றும் சொல்லாத. நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. அத்தைகிட்டே மோகன்கிட்டே சத்தியம் பண்ணாலும் பேச முடியாது. மாமாட்ட வேணா பேசி பார்க்குறேன். அவர் கன்வின்ஸ் ஆனார்னா அவர் வச்சு இவங்க 2 பேர்கிட்ட பேசிடலாம். உங்களால கண்டிப்பா முடியும்ண்ணே. நம்புறேன். உனக்கு என்னம்மா, உள்ளுக்குள்ளே சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தான் பெஜாராக இருக்குது. மாமா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. அவர் கன்வின்ஸ் ஆவாரா மாட்டாரானே தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறமா விதி விட்ட வழி தான். அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க, எங்கேயும் போய் தொலைஞ்சிடாதீங்க. சரியா? சரிங்கண்ணே. பிரபாகர், நான் அப்போ அங்கே பார்த்து பேசிட்டு என்ன சுச்சுவேஷன் உடனே வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நோ ப்ராப்ளம் தமிழ். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். நீங்க போய் பேசுங்க. வரேன். எல்லா பொருளையும் வாங்கி வச்சிங்களாடா? எல்லா பொருளும் வாங்கிட்டோன்னே எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். குடும்பஸ்தனா வேற ஆக போறான், அதான் கேட்டேன். சரி, அது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டோன்னே. அப்புறம் இந்த போக்குவரத்துலாம்? போக்குவரத்துக்கு டிராவல்ஸ்ல ஒரு பஸ் புக் பண்ணிருக்கோம். கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து செட்டில் ஆயிடுவோம். டேய் கனகே, டேய் வெளியே வாடா. டேய் கனகே, எல்லாரையும் விட இவன் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கான். வாங்கண்ணா, வாங்க. நீ டேய், என்னடா இது இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? எதுக்கு? எதுக்கா? டேய், என்னடா இவன் இப்படி பேசுறான்? கனகு நெல்றா. டேய், இவனை பார்த்தா கல்யாண மாப்பிள்ள மாதிரி தெரியல. நான் தான் சொன்னேன்லண்ணே, இவன் இட்லி சட்னி வடை சாம்பார் ஞாபகத்திலே இருக்கான். டேய் கனகு, நானும் அண்ணியும் கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க வரோன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அதை மறந்துட்டியா? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. நீங்களும் அண்ணியும் போய் ஜவுளி எடுத்து வந்துருங்க. என்னது? ஜோசப் கூட வருவானா, போங்கண்ணா.
டேய் சரியா போச்சுடா. நீ தான்டா கல்யாண மாப்பிள. கல்யாண மாப்பிள ஜவுளி எடுக்க கூட வரலனா எப்படி? நீ ஒன்றும் பேசாத, முதல்ல கிளம்பு. இல்லைண்ணா நான் வரலண்ணா. டேய் கனகு, ஏன்டா இப்படி இருக்க? கல்யாண மாப்பிள உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்னடா ஒண்ணு இல்ல? 2-3 நாளா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கல்யாண விஷயமா போன்ல பேசினா கூட ஏனோ தானே தான் பேசுற. என்னடா ஏதாவது பிரச்சனையா? அண்ணா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் தான் சொன்னேனே, அவனுக்கு எப்பவுமே ஹோட்டலை பற்றின நினப்பு தான். வேலை கரெக்டாக நடக்குதா, ஆர்டர்லாம் ஒழுங்கா போகுதா, இதையே யோசிச்சுட்டு இருக்காண்ணே. டேய் தொழிலை பத்தி யோசிக்க வேண்டியதாண்டா. கல்யாணம் வரப்ப இவன் கலகலப்பா இருந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். டேய் இப்போ நீ ஜவுளி எடுக்க வரையா இல்லையா? என்னால் வர முடியாதுண்ணா. நீங்கள் ஜோசப் கூப்பிட்டு போங்க. டேய் என்னடா இவன் ஏதோ வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இருக்கான். வெறுப்புலாம் ஒன்றும் இல்லைண்ணே. பின்ன என்னடா, ஒரு கல்யாண மாப்பிள துணி கூட எடுக்க வரலனா நாங்க என்ன நினைக்கிறது? அண்ணா உங்கள் வருத்தம் எனக்கு புரியுதுண்ணே. அவன் இப்படியே இருந்து பழகிட்டானே. அண்ணா ட்ரெஸ்ஸு தானேண்ணே, நீங்களே பார்த்து எடுங்கண்ணே. கல்யாண வேலை மொத்தத்தையும் அண்ணியும் நீங்களும் தானே பார்த்துக்கிறீங்க. அதோட இதையும் சேர்த்து பார்த்துங்க. அப்ப இவன் வரமாட்டானா? அண்ணா டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பார்ட்டியை ஹோட்டலில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவன் போகலன்னா மிஸ் ஆகிடுண்ணே. அந்த நினப்பில் இருக்கான் போல் இருக்கு. நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. ஒன்றும் பிரச்சனை ஆகாமல் நான் பார்த்துக்கிறேண்ணே. நம்ம போடா. கல்யாணத்துக்காவது ஒழுங்கா தாலியை கட்ட வர சொல்லு. வாமா. டேய் அவர் கேட்ட அதே கேள்வி தான்டா நானும் கேட்குறேன். ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏன்டா உன்னை பார்த்தா கல்யாண மாப்பிள மாதிரியா இருக்கு? என்னதான்டா உன் பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, விடு. ஆஹா நான் நம்ப மாட்டேன்டா. கொஞ்ச நாளா நீ ஆள் ஒரு டைப்பா தான் இருக்க. அடிக்கடி ஆஃப் ஆயிடுற. தனியா உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. பொண்ணு பார்க்க போகும்போது கூட நல்லா தானே இருந்தா. திடீர்னு என்னடா ஆச்சு உனக்கு? டேய் சும்மா நோய் நேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. எல்லாம் ஹோட்டல் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வேற ஒன்றும் ஆகல. டேய் எனக்கே வா, எதுவா இருந்தாலும் சொல்லுடா. டேய் கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் இருக்கியா? தேவையில்லாம கடுப்பு ஏற்றிக்கிட்டு. ஆர்டர் கொடுக்க பார்ட்டி வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, போய் அவங்கள கவனி. டேய் போடா. போறேன்டா. கோவப்பட்டு உன் மூஞ்சியை கெடுத்துக்காத. கல்யாண மாப்பிள கலகலன்னு இரு. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிடனா கண்டதையும் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்கான். டேய் கதவை லாக் பண்ணிக்க. முதல்ல நீ என்னை மன்னிக்கணும் ரோஜா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நீயும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே தீபான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த தீபாவுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நானும் தான் ஒரு காரணம். அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொன்னுகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ரோஜா, நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்த தவிர எனக்கு வேற வழி தெரியல. உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்த பிறகு இப்படி நான் பண்றது பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். ஆனா நான் லவ் பண்ண பொண்ணு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அதை விட பெரிய பாவமாயிடும். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா தீபாவுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அவ சந்தோஷமா இருந்தா தான் என்னாலையும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. என்ன மன்னிச்ச ரோஜா.
கணக்கு ஆ? ஆ. ஏ கணக்கு இதோ வரேண்ணா. வாப்பா கணக்கு. இதோ வந்துட்டேண்ணா, வரேன். என்னடா பண்ற? சீக்கிரமா வாடா. இதோ வந்துட்டேண்ணா. என்னாச்சுண்ணா, ஏன் திரும்பி வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. போன தடவை வந்தப்போ ஒரு விசிட்டிங் கார்டை ஷெல்ஃப்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அண்ணா இருங்கண்ணா, நான் இல்லப்பா, நானே எடுத்துறேன். நான் எடுத்துறேன். ஆ. அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணா, நான் எடுத்துறேன். ஒண்ணு இல்லப்பா, இது ஒரு முக்கியமான நம்பர். இங்க தான் எங்கேயோ வச்சேன். எங்க அண்ணா வச்சேன் தெரியலையே. அண்ணா சொல்லுங்க, நான் எடுத்துறேன். வச்சவன் நான் தானே. எங்க வச்சேன்னு எனக்கு தானே தெரியும். ஆமா, இந்த புக்ஸ் எல்லாம் ஏன் இப்படி கலைச்சு போட்டு வச்சிருக்க?